Hi, welcome to Keru Food Basket channel. This is KP. இன்னைக்கு வீடியோல பாத்தீங்கன்னா ரொம்பவே டிஃபரண்டான ஒரு ரெசிபி தான் பார்க்க போறோம். சிக்கன் roulad. இந்த ரெசிபி வந்து எப்படி செய்யலாம்ன்றது பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட ஒரு பெல் ஐகான் இருக்கும் ஆல் என்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் வீடியோ போடும்போது நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். சிக்கன் roulad ரெசிபி பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஸ்டார்டர்ஸ் அண்ட் டின்னர் ரெசிபிக்கு ரொம்ப நல்ல ஆப்டான ஒரு ரெசிபி. இது ரொம்ப சூப்பராக இருக்கும். இது ரெண்டு போர்ஷனாக நம்ம வந்து குக் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து சிக்கன் ரோல் பண்ணி ஸ்ட்ரீம் பண்ணணும், இன்னொன்று வந்து சாஸ் மேக் பண்ணணும். இதை எப்படி வந்து குக் பண்ணலான்றது தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து நான் குக் பண்ணும்போதே நான் உங்களுக்கு 1 by 1 வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இது வந்து சிக்கனோட செஸ்ட் பீஸ் நம்ம எடுத்துக்கணும். அப்போ தான் இந்த மாதிரி நல்ல ஒரு ஃப்ளஷ் கிடைக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து ஸ்கின்னும் போன்ஸ் அண்டு கொலஸ்ட்ரால்ஸ் எதுவுமே இல்லாத அளவுக்கு நம்ம வந்து கரெக்டாக வந்து இந்த மாதிரி க்ளீனாக வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். இப்போது இந்த மாதிரி கை வச்சு ப்ரெஸ் பண்ணிவிட்டு நைஃப்பில் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும். எட்ஜு வரைக்கும் வரக்கூடாது, எட்ஜுக்கு முன்னாடியே வந்து ஸ்டாப் பண்ணிடணும். இந்த மாதிரி ஷீட் மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். இதுக்கப்புறமா வந்து இது நல்லா ஃப்ளாட்டன் பண்ணணும். அப்போ தான் நம்ம ரோல் பண்ணும்பொழுது கரெக்டாக வரும். இப்போ இந்த மாதிரி கீழே வந்து நம்ம வீட்டில் இந்த மாதிரி பேப்பர்ஸ் இல்லைன்னா கவர்ஸ், பால் கவர்ஸ், ஆயில் கவர்ஸ் எது இருந்தாலும் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். மேலேயும் கீழேயும் வச்சுட்டு இந்த மாதிரி ஏதாவது ஒரு வெயிட் உள்ளதை வச்சு நீங்கள் வந்து இந்த மாதிரி ஃப்ளாட்டன் பண்ணணும். ரொம்ப ஓவராக வந்து தட்டக்கூடாது, சிக்கன் வந்து பீசஸாக வந்து போயிடும். அதனால இந்த மாதிரி லைட்டாக வந்து தட்டி எடுத்துக்கலாம். அப்போ தான் வந்து நல்லா ஃப்ளாட் ஆகும். இந்த மாதிரி தின்னாக வந்து ஷீட் மாதிரி வரணும். அதுக்கு மேலே கீழே வந்து நம்ம பார்த்தீங்கன்னா சில்வர் ஃபாயிலிங் கவர் எடுத்து வச்சுக்கலாம். இந்த ஷீட் வச்சுட்டு இதுக்கு மேலே நம்ம வந்து சிக்கன் ஷீட் வச்சுப்போம். அதுக்கு மேலே ஆனியன் நல்லா ஃபைனாக சாப் பண்ணியிருக்கணும். இதுக்குள்ளே ஸ்டஃபிங் வந்து நம்மளுடைய விருப்பம். உங்கள்கிட்ட என்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ அது வந்து மஷ்ரூம், பன்னீர், வாட் எவர் நம்மக்கிட்ட இருக்கோ அதை நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து பொட்டேட்டோ சின்ன சின்ன க்யூப்ஸாக வந்து ஆட் பண்ணுறேன். ஏன்னா சிக்கனோட பொட்டேட்டோ வந்து காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கு மேலே வந்து பெப்பர், பிளாக் பெப்பர் ஆட் பண்ணுறேன். கொஞ்சம் நிறையவே போட்டுக்கலாம். ஏன்னா இது நம்ம ஸ்ட்ரீம் மட்டும்தான் பண்ண போகிறோம். அதனால் ஸ்பைசஸ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த பெப்பர் அளவு தான். இது கூடவே வந்து நான் கேப்சிகம் ஆட் பண்ணிக்கிறேன். நிறைய வைக்கக்கூடாது, ரோல் பண்ணும் போது எல்லா ஸ்டஃபிங்ஸும் வெளியில் வந்துடும். ஸோ இந்த அளவு கரெக்டாக இருக்கும். இது மேலே கொஞ்சமாக வந்து சால்ட் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். சீஸ் வந்து ஆப்ஷனல், நீங்கள் சீஸ் வேணும்னா கண்டிப்பாக சேர்க்கலாம். ஆனால் இது வந்து கண்டிப்பாக இந்த ரெசிபிக்கு வந்து சீஸ் ஆட் பண்ணுவாங்க. நம்மளுக்கு தேவையில்லைன்னா நீங்கள் வந்து அதை ஸ்கிப் பண்ணிடலாம். பன்னீர் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் ரோலை மட்டும்தான் நம்ம ரோல் பண்ணணும், ஃபாயிலிங் பேப்பரோடு செய்யக்கூடாது. ரோல் பண்ணதுக்கப்புறமா இந்த ரெண்டு ஷீட்டையும் ஒன்றா சேர்த்து இந்த மாதிரி நல்லா டைட்டாக வந்து ரோல் பண்ணிக்கணும். அதுக்கும் மேலே இன்னொரு ஃபாயிலிங் ஷீட் வச்சு இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் எட்ஜஸ் வந்து இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது ஸ்ட்ரீம் பண்ணுறதுக்கு சிக்கன் ரோல் ரெடி ஆகிடுச்சு. இப்போது ஒரு பேன் எடுத்துக்கலாம். அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு தண்ணி நல்லா சூடானதும் நம்ம ரோல் பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் எடுத்து இது உள்ளே வச்சிடணும். இந்த மாதிரி அப்பப்போ வந்து திருப்பி வச்சு குக் பண்ணணும். இது பார்த்திங்கன்னா 10 மினிட்ஸ்ல நல்லா உள்ளே வந்து குக் ஆகிடும். அதுக்கப்புறமா நம்ம வந்து பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போது நம்ம வந்து சாஸ் வந்து ரெடி பண்ண போகிறோம். ஆயில் எடுத்துக்கலாம். ஆயிலோட நல்லா ஃபைனாக சாப் பண்ண கார்லிக், இது வந்து கலர் சேஞ்ச் ஆகணும்னு இல்லை, இதை போட்டதும் உடனே வந்து நம்ம ஆனியன் வந்து சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் ஆனியன் இருந்தால் போதும். நல்லா கொஞ்ச நேரம் வந்து சொட்டை பண்ணால் போதும். டொமேட்டோ வந்து பியூரி இதில் ஆட் பண்ணணும். இது வந்து குயிக்காக இந்த சாஸ் ரெடி ஆகிடும். இது கூடவே வந்து 1 ஸ்பூன் டொமேட்டோ சாஸ், அது கூடவே 1 ஸ்பூன் சில்லி சாஸ்,
1 ஸ்பூன் சோயா சாஸ். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஏன்னா நம்ம சிக்கன் வந்து ஸ்ட்ரீம் பண்ணியிருக்கோம், அதில் அந்த அளவுக்கு ஸ்பைசி இருக்காது. ஆனால் இந்த சாஸ் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஸ்பைசி இருந்தால் தான் இந்த ரெசிபி நல்லாயிருக்கும். இது கூடவே 1 ஸ்பூன் சில்லி பவுடர், சால்ட்டு, பெப்பர் இது எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா கொதிக்க வைக்கணும். நல்லா சாஸ் அளவுக்கு வந்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப லிக்விடாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். அந்த தக்காளியோட ரா ஸ்மெல் போனதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல ஃப்ளேவரான நல்ல வாசனையான சாஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து சிக்கன் ஸ்ட்ரீம் பண்ணியிருக்கோம், இதுவும் வந்து நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இது ரொம்ப சூடாக இருக்கும், ஸோ பார்த்து பொறுமையாக இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து சின்ன சின்ன ஸ்லைசஸாக நம்ம கட் பண்ண போகிறோம். பார்த்திங்கன்னா உள்ளே இருக்கிற ஸ்டஃபிங்ஸ்லாம் வெளில வராத அளவுக்கு நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஸ்லோவாக கட் பண்ணோன்னா கரெக்டாக வரும். அன்சால்டட் பட்டர் எடுக்கணும். 2 கியூப் சேர்த்துக்கலாம். பட்டர் மெல்ட் ஆனதும் இதை ஒரு 2 நிமிஷம் வந்து ஜஸ்ட் மேலே வந்து கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நம்ம டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டால் போதும். ஓவர் டோஸ்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த அளவுக்கு கொஞ்சம் டோஸ்ட் பண்ணால் போதும், ஒரு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். இப்போ வந்து நம்ம பிளேட்டில் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 1 by 1 அரேஞ்ச் பண்ணி இதுக்கப்புறமா டாப்பிங் வந்து சாஸ் வந்து மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விடலாம். நம்ம டோஸ்ட் பண்ணும்போது ரொம்ப பொறுமையாக பண்ணணும், இல்லைனா உள்ளே இருக்கிற ஸ்டஃபிங்ஸ் வெளில வராத அளவுக்கு நம்ம பண்ணி எடுக்கணும். இப்போ வந்து ரொம்ப சூப்பரான ஃப்ரெஞ்ச் அண்ட் இட்டாலியன் ஃபேமஸ் ரெசிபி சிக்கன் ரவுலட் எப்படி செய்யலான்றதை பார்த்துருக்கோம். இந்த ரெசிபி நீங்கள் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா இது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். திரும்ப திரும்ப செய்கிற அளவுக்கு ரொம்ப டேஸ்டியான ஒரு ரெசிபியும் கூட. இன்றைக்கி ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி நம்ம எப்படி செய்யலான்றது பார்த்துருக்கோம். இந்த சாஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எம்மியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி உள்ளே வந்து ஸ்டஃபிங்ஸ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு என்ன விருப்பமான வெஜிடபிள்ஸ் இருக்கோ அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதுதான் ஆட் பண்ணணும்னு கிடையாது. உள்ளே நீங்கள் பன்னீர், கார்ன், அதுக்கப்புறமா மஷ்ரூம் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லா இருக்கும். சீஸ் தேவையில்லை அப்படின்னா தாராளமாக நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா நிறைய ஆயிலெலாம் இருக்காது, வெறும் ஸ்ட்ரீம் அண்ட் ஜஸ்ட்டு நம்ம வந்து பட்டர் மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கோம். இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து வெயிட் லாஸ் பண்ணுறவங்க தாராளமாக இந்த ரெசிபியை நீங்கள் சாப்பிடலாம். அந்த அளவுக்கு உங்களுக்கு இதில் ஆயில் கண்டென்ட் கிடையாது. ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு நம்மளுக்கு வந்து நீங்கள் கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது ரெசிபி வேணும் அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் என்னுடைய இமெயில் ஐடியில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். என்னுடைய இன்ஸ்டாகிராம் லிங்க்கும் நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இதுக்கு முன்னாடி செஞ்சுருக்கிற எல்லா இன்க்ரீடியன்ஸோடைய ப்ளேலிஸ்ட் டிஸ்கிரிப்ஷன்லேயும் நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் கண்டிப்பாக போய் வாட்ச் பண்ணி பாருங்கள். நீங்கள் என்ன ரெசிபி வேணுமோ அதை நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கான டெடிகேட் வீடியோ நான் அப்டேட் பண்ணுறேன். ஓகே, இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட ஒரு பெல் ஐகான் இருக்கும், ஆல் என்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ண மறக்காதீங்க. நீங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சின்னதாக ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெசிபி தான் வந்து குக் வித் குமாரி 2ல் அஸ்வின் குமார் இந்த ரெசிபியை செஞ்சுருப்பாங்க, சிக்கன் ரவுலட். ஓகே வியூவர்ஸ், இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு எம்மியான ரெசிபியோடு நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாடா, பாய்.